என்னுடைய அண்ணன் பூமாப்பா திருநாவுக்கரசு அவர்களை அழைக்கிறேன். என்னுடைய தந்தையாக உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். நான் இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் இலக்கிய வட்டத்திற்கு அறிமுகமானது என்பதனால என்னுடைய தந்தையாரிக்கையை பற்றி 474 கூட்டத்திலே மிக சிறப்பாக இந்த இலக்கிய வட்டம் 100ஆண்டு விழாவை நடத்தியதை நாங்கள் இங்கு மறக்க மாட்டோம். அந்த அளவிலே அவர்களுக்கும் உங்களுடைய உட்கார்ந்த அவர்களுக்கும் இந்த ஏற்பாடுகளுக்கும் இலக்கிய வட்டத்திற்கும் நாங்கள் என்றென்றும் நன்றி பாராட்ட கடைபிடித்திருக்கிறவர்கள். அந்த வகையிலே மிகச்சிறந்த மரபு கொள்கைகளை எழுதுவர், திரைப்படத்திலே பாடல் எழுதியவர். அடுத்து வரக்கூடிய அந்த தமிழ்மொழி இயல்பை பற்றியெல்லாம் பாடல்கள் அவர் அந்த சிறிய பேர் அவருடைய பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். நீங்கள்லாம் அதை இருக்கின்றோமா கேட்பாங்க. அந்த அளவுக்கு மிக ஆசிரியர்களும் முறையாக கற்றுக்கொண்ட என்னுடைய அண்ணன் பூமாப்பா திருநாவுக்கரசு அவர்களை நினைவேந்தல் கவிதை வழங்குவார் அன்பர்கள். சந்தோஷமே நம்முடைய பூமாப்பா அவர்கள் தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த துறையாளர்களில் ஒருவர் என்பது அனைவருக்குமே தெரியும். பூமாப்பா அவர்கள் ஒரு காலகட்டத்திலே அவர் திராவிட இயக்கங்களிலும் மற்ற இயக்கங்களிலும் கொண்டிருந்த பத்தினை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அவருடைய 100ஆண்டு விழா வருகிற பொழுது தமிழகத்திலே இங்கே இலக்கிய வட்டத்தில் அதை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அரங்கிலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். இதே அரங்கிலே தான் அப்பொழுது நம்முடைய மருதராட்சியினுடைய மகனார் இதனுடைய மருதபரணி அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். பல அறிஞர் பெருமக்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். எஸ் பி முத்துராமன் உட்பட பல அறிஞர் பெருமக்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். அங்கு நடந்த ஒரு வேடிக்கையான நிகழ்வு என்னவென்றால், இந்த அரங்கிலே ஏராளமான கூட்டம் கடைசி வரை நிறைந்திருந்தது. அப்போது நம்முடைய இலக்கியோட்டத்தினுடைய தலைவர் நண்பர் ஜெகதீசன் அவர்கள் என்னையா மாமணி வரவேண்டிய என்று அவர் வருத்தப்பட்டார். அப்பொழுது மாமணிக்கு உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை இந்த இலக்கியோட்டத்தில் அவ்வளவு கூட்டம் வந்தது. மாமணி வரவேண்டிய நான் பார்த்தேன். இந்த கூட்டத்தை அவர் தான் பார்க்கணும், அவர் தான் இந்த இலக்கியோட்டத்தை தோற்றியவர். அவர் வர முடியும்னா நீங்க நீங்க போய் கூப்பிடுவாங்க சார், கொஞ்சம் வேகமா சொன்னேன். ஒரு வேகமா ஓடி போய் அவருடைய இல்லத்திலிருந்து அவருடைய அதோட கூட்டத்தை உட்கார்ந்த உடனே மாமணி அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து நிறைவடைந்தார். அது இந்த இலக்கிய வட்டத்தில் பூமாப்பாவால் அவருக்கு கிடைத்த ஒரு பெருமை. அவர் நாம் தோற்றிய இந்த இலக்கிய வட்டம் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று அவர் மனம் பூரித்தார். அந்த நாளை நான் எப்பொழுதுமே பூமாப்பா அவர்கள் சொல்லுகிற போது நினைவு கொள்வேன். அங்கெல்லாம் எல்லோரும் வருகை தந்திருந்தார்கள். அந்த முறையிலே இந்த முறை அவரே வருகிறேன் என்று சொல்லுகிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. என்ற செய்தியை மட்டும் தெரிவித்து அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைமாமணி, மகாகவி, சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞர் ஈரோடு தமிழன்பனார் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையிலே நடைபெறுகின்ற இந்த நினைவஞ்சலி கூட்டத்திலே எனக்கும் வாய்ப்பளித்த கலைஞர் கருணாநிதி நகர் இலக்கிய வட்டம் நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கவிஞர் குமா பாலசுப்ரமணியம் அவர்களின் புதல்வர்களில் ஒருவன். இளையவர் எனக்கு கபிலன். நானும் இந்தியன் வங்கியிலே ஒரு அதிகாரியாக இருந்து பணி நிறைவு கண்டவன். எனக்கு ஈரோடு தமிழன்பனார் அவர்கள் என்னுடைய இளையமை பருவத்திலிருந்தே பழக்கத்தில் இருந்தவர். அவர் புதுக்கல்லூரியிலே பேராசிரியராக, பகுதி நேர பேராசிரியராக இருந்து கொண்டு தொலைக்காட்சி வாசிப்பாளராக இருந்த காலத்திலிருந்தே அவர் கவிதைகளிலே எனக்கு விருப்பம் உண்டு. அதனால் அவரை எங்களுடைய வங்கி கலைக்குழு ஒன்று இருந்தது. நாங்கள் அப்போது ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது மாதத்தில் முக்கியமான நிகழ்வுகளிலெல்லாம் கூட்டங்கள் நடத்துவது உண்டு. அந்த மாதிரி கூட்டத்துக்கு அப்பவே அவரை ஈரோடு தமிழன்பனாரை வரவேற்று நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறேன். அவரோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அவருடைய பக்கத்திலே இருந்து போட்டோலாம் எடுத்திருக்கேன். அவருடைய அந்த தமிழன்பன் 1000 இவருடைய புதுவையிலே இருந்த பேராசிரியர் அமிர்த கணேசன் தயாரித்த அந்த நூலில் கூட அவர் கையெழுத்து போட்டு என்கிட்ட கொடுத்திருப்பார். பத்திரமா வச்சிருக்கேன். அவர் ஒரு நல்ல கவிஞர் என்பதில் பல படிம கவிதைகளை அறிமுகப்படுத்தியவர் தமிழுக்கு அவர் தான். ஆரம்பத்தில் ஒரு பெரியார்வாதியாக இருந்தால் கூட பாவேந்தர் வழியில வானம்பாடி கவி இதிலிருந்து தயாரானவர்.
அதுக்கப்புறம் அவர் பரிணாம வளர்ச்சி அப்படியே மாறி 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 ஐக்கூ கவிதைகள், சென்ட்ரியோ கவிதைகள் என்று நிறைய எழுதி குவிச்சிட்டாரு. அவர் எழுதாதது இல்லை, அந்த மாதிரி எழுதி குவிச்சிட்டாரு. கடைசி வரைக்கும் சொன்ன மாதிரி அவர் ஆரோக்கியமாகவும் நினைவாற்றலோடும் இருந்தார், எழுதி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு நான் அவர் இறந்த அன்றே கூட என்னுடைய முகநூல் பக்கத்திலே ஒரு இரங்கல் தெரிவித்திருந்தேன். அதை முதல்ல நான் வாசிக்கிறேன். 22/11/2025 அவர் இறந்தார்கள். உடனே எனக்கு பெரிய அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள்றதுக்குள்ளே ஒரு கவிதை அவருக்காக எழுதினேன், முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருந்தேன். முதுமை தந்த முழு வளர்ச்சி முழுமை எட்ட முழு நிலவு தொலைந்தது போல் மறைந்து விட்ட இதயத்தை தொட்ட இந்த எழுத்தாள் இளைஞன், ஈரோடு தமிழன்பன் என்னும் அறிஞன், புது கவிதை உலகறிந்த புரட்சி கவிஞன், புது கவிதை உலகறிந்த புரட்சி கவிஞன், புதுக்கல்லூரி பேராசான், புதுமை சிற்பி, உதிர்க்கின்ற சொல் அழகில் உலகை கவர்ந்த உரை நடையால் வாசிப்பால் உள்ளம் ஈர்த்தார். பன்னூல்கள் பல்லாயிரம் கவிதை படைத்து பன்மொழியில் மொழி மாற்ற பெருமை சேர்த்து திண்மையுடன் 90 அகவை கடந்தும் தேயாத முழு நிலவாய் அமுதை பொழிந்து மன்னகத்தில் மாந்தர்கள் மகாகவி என்றே மதிக்கின்ற பன்ம வடிவ கவிதை யாத்த வெண்ணிலவு மறைந்தாலும் விட்டு செல்லும் தன்மொழி கவிதையெல்லாம் தமிழாய் வாழும் என்று நான் பதிவு செய்திருந்தேன். அவருடைய இறந்தவுடனே முகநூல்ல பண்ணது.